ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன யக்ஷினி அப்படிங்கிற தெலுங்கு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல வேதிகா, அஜய், ராகுல் விஜய் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்றவங்க தேஜா மர்னி. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ சீரிஸ் ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் வேதிகா வேற ஒரு உலகத்தை சேர்ந்தவங்க. இந்த உலகத்துல ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷத்தை காவல் காக்கிற ஒரு காவலாளியா நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு விதமான பவர்ஸ் இருக்குது. அந்த பவர்ஸ் வச்சு அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு உலகத்துல வேதிகா ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. என்ன தப்பு அப்படின்னா, அங்க மனுஷ ரூபத்துல வர மந்திரவாதியான அஜய் இவங்களை லவ் பண்ற மாதிரி நடிச்சு ஏமாத்தி அந்த உலகத்துக்கு போகிறதுக்காக ட்ரை பண்றாரு. அந்த உலகத்துக்கு போகணும்னா ஒரு மந்திரம் வேணும். அந்த மந்திரத்தை இவங்க வாயால சொல்ல வச்சு இவர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதனால வேதிகாக்கு ஒரு சாபம் வருது. பூமியிலே நீ வாழணும், அப்படி ஒருவேளை திரும்ப உனக்கு இந்த உலகத்துக்குள்ள வரணும் அப்படின்னா 100 ஆம்பளைங்களை கொலை பண்ணணும். அந்த எப்படி கொலை பண்ணணும் அப்படின்னா, அந்த 100 ஆம்பளைங்களுக்குமே எந்த பொண்ணோட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க சாகவும் பயப்படக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற 100 ஆம்பளைங்களை நீ கொன்னுட்ட அப்படின்னா நீ மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரலாம் அப்படின்னு ஒரு செக் வைக்கிறாங்க. இப்ப வேதிகா 99 ஆம்பளைங்களை கொலை பண்ணிட்டாங்க. 100வது ஆம்பளையா மாற்றவர் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ. அவருக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. அவருக்கு லவ் பண்றதுக்கும் எந்த பொண்ணு அமைய மாட்டேங்குதுன்னு இருக்கிற பட்சத்துல வேதிகா அங்க போகும்போது வேதிகாவை ரொம்ப லவ் பண்றாரு. வேதிகாவும் இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ், இவனை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உலகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட நடிக்கிறாங்க. இதே சமயம் மந்திரவாதியான அஜய் வேதிகாவை தேடிட்டு இருக்காரு. எதுக்கு அப்படின்னா, அந்த மந்திரத்தை கேட்டுட்டு அந்த உலகத்துக்கு போகணும் அப்படின்னு. இவங்க 2 பேரும் நினைச்சதும் நடந்ததா, ஹீரோக்கு என்ன ஆச்சுது, அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர். இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது வேதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தது. மோஸ்ட்லி கிளாமரஸ் ரோலா இருந்தாலும் நிறைய இடத்துல அவங்களுக்கு எமோஷனலா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் இருந்தது. அதை நல்லாவே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மந்திரவாதியா வர அஜய்க்கும் நல்ல ஸ்கோப் இருந்தது. அவரும் நல்லாவே பண்ணிருக்காரு. ஒரு சில இடத்துல அந்த ஃபேமிலி பண்ற சில காமெடிஸ் நல்லா இருந்தது. சிஜி ஒர்க் நிறைய இந்த சீரிஸ்ல இருந்தது. அதுவும் ஓரளவுக்கு பார்க்க டீசென்டாவே இருந்தது. அதே மாதிரி இந்த யாக்ஷினி அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் யாரு, இவங்களுக்கான பேக் ஸ்டோரி என்ன, அந்த உலகத்துல என்ன இருந்தது, அதுக்கான பேக் ஸ்டோரி இப்படின்னு நிறைய ஃபிக்ஷனல் ஸ்டோரியா சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ் சைட் பார்க்கலன்னா முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த சீரிஸ்ல நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட கட்டாயம் நீங்க பார்க்க முடியாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே இந்த ஸ்டோரிக்கான நோக்கத்தை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வர 5 எபிசோட்லயுமே அது நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கறத தான் காட்டுறாங்க. அதுக்கு இவ்வளவு டியூரேஷன் தேவையே இல்லை. நிறைய ட்ரிம் பண்ணிருக்கலாம். கண்டினியூஸா பார்க்கும்போது கட்டாயம் ஒரு சில இடத்துல ரொம்பவே போர் அடிக்கும். இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாலும் அண்ட் அடல்ட் கண்டென்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இது கண்டிப்பா ஒரு டீசென்டான ஒரு வாட்சா இருந்திருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான சீரிஸ் தான். இதுக்கு செகண்ட் பார்ட்டுக்கான லீடும் கொடுத்திருக்காங்க. மேபி செகண்ட் பார்ட்ல கதைக்கு இன்னும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி அதை பார்க்கலாம். அண்ட் இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்லயும் ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்குது. நீங்க வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை. டேக்